மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நினைக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்க உங்களோட 20s, early 20s இல்ல mid 20s இல்ல வந்து லேட்டர் 20sல இருந்தா கூட, ஏன்னா என் லைஃபே தொலைச்சிட்டேன், எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, என்னால மோட்டிவேட்டடா ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க கன்கிராச்சுலேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைஃப்ல நான் இப்படிதான் போகணுங்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாது தான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதவங்களுக்கு 21 to 30க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க நிறைய ஃபீல்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க ஏன் ஒரு விஷயத்துல உங்களால ஃபோக்கஸ்டா இருக்க முடியல, ஏன் உங்களால கிளாரிட்டியா நான் என்னோட கரியரை நான் சூஸ் பண்ண முடியல, நான் ஏன் தப்பான ஹேபிட்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த ஒய், ஏன், எதனால அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட்டா? நானுமே அப்படிதான். ஸோ என்னோட early 20sல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போன ஒரு ஜாபே வந்து டேட்டா என்ட்ரி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு எஸ்ஏ எக்ஸாம் வந்து எழுதுறேன், பட் நான் அதுல ஃபெயில் ஆயிட்டேன். தென் நான் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்குள்ள போறேன். அங்க என்னோட என்னோட ஸ்கூல் மேட்ச் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க என்ன ஹியூமிலேட் பண்றது, லெட்ஸ் சே எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹியூமிலேஷன் அப்படிங்கிறது, நான் ஜாப் போவேன், உட்காருவேன், ஜாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்க நிறைய ஃபெயில் பண்ணிடுவாங்க, எனக்கு டைப்பிங் பெரிய ஸ்பீட்லாம் கிடையாது. ஸோ நான் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு இங்க பத்தியா உன்னால வந்து லேட்டா தான் டைப் பண்ண முடியுது, உனக்கு வந்து ஒர்த்தே கிடையாது சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை சேஸ் பண்ணி ஓடிட்டு இருந்தேன். தென் ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும். அந்த டைம்ல என்கிட்ட வந்து பைக் எல்லாம் கிடையாது, பஸ்ல தான் போகணும் வரணும். பட் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் பைக்ல போயிட்டு வந்துடுங்க. ஒரு பாயிண்ட்ல அவன் என்ன சொல்லிட்டான், உன்னெல்லாம் கூட்டு போக முடியாது, அப்படியா, நடந்து வா அப்படின்ட்டான். சரி ஓகே நான் நடந்து வரேன் அப்படின்னு. தென் ஈவினிங் என்கிட்ட வந்து இல்லடா வாடா போகலாம் அப்படின்னா, இல்ல பரவாயில்ல நான் பஸ்லயே வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல வர ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி கொஞ்சமா அந்த இடம் கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறும், எனக்கு பிடிக்கல. ஓகே நம்ம அந்த ஜாபை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டேன். தென் ஒரு சேல்ஸ் ஜாப்குள்ள போகலாம், சேல்ஸ் ஜாப்குள்ள போறேன். சேல்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், டஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ ஜஸ்ட் லேர்ன் அ லாட் ஆன் தட். பட் அதுவுமே ஒரு பாயிண்ட்ல எனக்கு பிடிக்காம போச்சு. ஏன்டா இப்படி நான் சூஸ் பண்ற எதுலையுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் அதிகமான சீப் டோபமைன் எடுத்துட்டேன். லெட்ஸ் சே தென் சரி ஓகே அந்த சேல்ஸ் ஜாப் முடிச்சது எனக்கு அதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொரோனா டைம் வந்துருச்சு. ஓகே லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2021ல நான் ஒரு பெரிய ஒரு ஏஆர் காலிங் நைட் ஷிஃப்ட் வந்து அட்டென்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நான் சூஸ் பண்ண ஒரு ஃபீல்ட்ல கிடைச்ச ஒரு ஜாப். பிஏ இங்கிலீஷ் நான் எடுத்தனால ஓகே எனக்கு இங்கிலீஷ் வரும், சூப்பரா என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும், என்னால செம்மையா பேச முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. அந்த இது ஒர்க் கொண்டு எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. பட் ஆனா இங்க எங்க ப்ராப்ளம் இது கிரியேட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு நிறைய சீப் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. லெட்ஸ் ஸ்மோக்கிங் ஹேபிட், ட்ரிங்க்ஸ், இன்டிமசி, தென் வந்து இந்த பான் பார்த்து மேஸ்பிரேட், இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் எனக்கு வந்து இருந்தனால என்னால என்னோட ஒர்க்ல பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்க முடியல. எனக்கு ஒர்க்குங்கிறதே வந்து சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு, இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு 4:30 நினைக்கிறேன் ஆக்சுவலி டைம், மார்னிங் 4:30. நான் 3:30க்கு எந்திரிச்சேன். 1 hour என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் 1, you just need to stop your cheap pleasures at all. என்ன காஸ்ட் கொடுத்தாலும் சரி, என்ன பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. அதாவது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட பேர்ன் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க போய் பார்க்கணும். ஓகேடா என்னால வந்து ஓகே பேர்ன் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னா எதுவுமே பிடிக்காம போயிட்டு உட்காந்துட்டு இருக்காது. நான் சும்மா வந்து பார்த்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு பேர்ன் அவுட்டுக்கு போறதுங்கிறத விட நான் எதுவுமே பார்க்காம இருக்கேன். முக்கியமா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து அடிக்டடா இருந்தது என்னோட போனுக்கு. என்னோட போன் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஸோ உங்களோட போன்ல எந்த ஆப் உங்களை அதிகமா உங்களை டெம்ப் பண்ணுது, லெட்ஸ் சே நான் அதுல வந்து ஒரு 1 hour 2 hours மேல நான் அந்த ஒரு ஆப்ல தான் இருப்பேன் அப்படின்னா அது எந்த ஆப்? ஜஸ்ட் இந்த கொஸ்டினை கேளு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சரை கொடுக்கும். பிகாஸ் நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன ப்ளஷர்ஸ் அதிகமா எடுத்துக்க ஆரம்பிக்கும்
ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஒரு தராசுன்னு வச்சுப்போம், ரைட்? இல்ல வந்து சீசான்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பெயின் இருக்கு. நீங்க பெயின் அதிகமா கொடுக்க ஐ மீன் பெயின் இந்த சென்ஸ் ஒரு ஹார்டான விஷயம் வச்சு உங்களோட ஒர்க், கரியர் இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ப்ளஷர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்கேருந்து கிடைக்கும். பட் ஒன்ஸ் நீங்க இந்த ப்ளஷர் அதிகமா எடுக்க இந்த பெயின் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ டோபமைன் நேஷன் அப்படிங்கிற புக்ல இந்த விஷயத்த பத்தி தெளிவா போட்டிருப்பாங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வி ஜஸ்ட் நீட் டு டேக் ஹார்ட் திங்ஸ். ஓகே, அதுக்கு நீ எல்லாமே ஹார்ட் திங்கா எடுக்குன்னு நான் சொல்ல. ஒரு 20% ஆஃப் த உங்களோட ஹார்டான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்டை கொடுக்கும். லெட்ஸ் சே எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வீடியோ டேக்கிங் இதெல்லாம் ரொம்ப ஹார்ட். இது வந்து ஒரு மென்டலி கன்சியூமிங் ஒர்க். ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கம்மி பண்ணுங்க. மென்டல் மாஸ்டர்பேட் பண்ணாதீங்க. மென்டல் மாஸ்டர்பேஷன் இன் தி சென்ஸ் we just take a lot of informations actually. let's say ஒரு நியூஸ் பார்த்து அதுல இருக்கிற விஷயத்த கன்சியூம் பண்ணிக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்களுக்கு நியூஸ் தேவையா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரை நியூஸ் தேவையே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு சேனல் ஒண்ணு சொல்லுவான், இன்னொரு சேனல் ஒன்று சொல்லுவான். ஒரு சேனல் உங்களுக்கு அப்போஸ்டா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இன்னொரு சேனல் உங்களை ஆதரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கும்போது உங்க லைஃபுக்கு பெருசா இது வந்து உபயோகமா இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு இன்ச் கூட உங்களுக்கு உபயோகமா இருக்காது உங்க லைஃப்ல. ஓகே, நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன்னா அதுக்கு ரிலேட்டடான நியூஸை நீங்க பார்க்கணும். தென் நீங்க வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் தான் நீங்க பண்ணணும். என்னைக்கு உங்களோட கரியருக்கு ரிலேட்டடே இல்லாத விஷயங்களை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த விஷயத்த சூஸ் பண்றீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு பிடிக்காம தான் போகும் ஆக்சுவலி உங்களோட லைஃப்ல, ரைட்? ஸோ don't do too much of mental masturbation. இந்த மென்டல் மாஸ்டர்பேட் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மங்கி மைண்ட் அப்படிங்கிறது. யூசி நார்மல் மைண்ட், மங்கி மைண்ட் ரெண்டு இருக்கும். இந்த மங்கி மைண்டுங்கிறத எதை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சியஸ் தாட்ஸ். லெட்ஸ் சே நான் சும்மா இருக்கும் போது இந்த சென்ஸ் எப்போ நான் ஒரு மூவி பார்த்துட்டு தென் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காடுறேன், எனக்கு அப்ப இந்த மூவியோட தாட்ஸ் அதிகமா வரும். இந்த மூவியோட தாட்ஸ் அதிகமா வரும்போது ஒண்ணு நான் என்ன அந்த ஹீரோவா கன்சிடர் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா அதுல நடக்கிற ஒரு நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயங்கள் அதிகமா என் லைஃப்லயும் நடக்குங்கிறத நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த மங்கி மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு ரியலான ஒரு விஷயத்தையும் கொடுக்காது. பிகாஸ் நம்மளோட பிரெயினே எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுல தான் அதிகமான ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு பிளஷரை அதை பத்தி யோசிச்சு ஒரு டோபமைன் ரிலீஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் வி ஜஸ்ட் லவ், நாட் இட்ஸ் அவர் ஃபால்ட், இட்ஸ் அ நர்வஸ் சிஸ்டம் ஃபால்ட். நோ ஒன் காமிங் அவர் நர்வஸ் சிஸ்டம். ஏன்னா இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, இட்ஸ் அ போர் டாபிக் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மைண்ட்ஃபுல்னஸ் தான் என்ன பொறுத்தவரை பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம நர்வஸ் சிஸ்டம் நம்ம காம் பண்ணாத வரைக்கும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்பவுமே ஆன்சியஸா இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிற ஒரு அவுட்புட்டையோ இல்ல நம்ம தேவைப்படுற ஒரு விஷயத்தையும் நம்மளால அட்டைன் பண்ணவே முடியாது. நம்மளோட லைஃப்ல எப்பவுமே ஒரு மாதிரி ஆன்சியஸாவே இருக்கும். எந்த ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாலும் பதட்டம் வரதான் செய்யும், பிடிக்காம போக செய்யும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க வந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சீப் பிளஷர்ஸ், பேட் ஹேபிட்ஸா இருக்கும். லெட்ஸ் சே உங்களுக்கு உங்களோட டீம் மேனேஜரோட ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா அதை உள்ள உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா நீங்க சார்ட் அவுட் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்கன்னா போயிட்டு ஸ்மோக் பண்ணுவீங்க. பட் நான் இந்த நானுமே இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் பண்ணும்போது என்னோட மேனேஜரையோ டீம் லீடரையோ பயங்கரமா நான் வந்து பேசியிருக்கேன், பயங்கரமா திட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். பட் இதை நான் குவிட் பண்ணிட்டு இங்க இப்போ நடக்கிற ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் பயங்கரமா. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து எங்க தாத்தா வந்து இறந்துட்டாரு. ஆக்சுவலி எனக்கு அவர் தான் என்னோட ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு எங்க அப்பா கிடையாது. நான் வந்து என்னோட 27 வருஷம் நான் வந்து வளர்ந்ததுல முக்காவாசி டைம் அதுல ஒரு 18 வருஷம் நான் எங்க தாத்தா பாட்டியோட மட்டும்தான் வளர்ந்தேன். என்னோட அப்பா அம்மாங்கிறது அம்மா அப்பா அப்படிங்கிறவங்களை விட நான் இவங்கள தான் அதிகமா அம்மா அப்பாவை நான் பார்த்ததுன்னு தான் அவங்க கூட இருந்தேன். ஸோ அவர் இறந்துட்டாரு. எனக்கு எப்பவுமே என் மண்டக்குள்ள ஓடுற விஷயம் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஒன்ஸ்
நான் என்னோட நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணி வச்சிருக்கும் போது நான் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணேன், அக்னாலேஜ் பண்ணேன், ஓகே அதை ஃபேஸ் பண்ணலான்னு அந்த டைம்ல நான் அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணேன். இதே இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேஜே கிட்ட போயிட்டு, டேய் தம்பி நீ இப்படி உனக்கு சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிருக்க தெரியாது, எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அதனாலே நான் போயிட்டு தப்பான ஹேபிட்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல எனக்கு ரொம்ப ஒரு மென்டலி ஃபேட்டிக்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன். நான் இப்போ அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணேன். ஸோ அப்போ இந்த சாவு அப்படிங்கும் போது இந்த இடத்துல நிறைய கான்ஃபிளிக்ஸ் நடக்கும் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் என் லைஃப்ல. நிறைய அந்த டைம்ல நிறைய சொந்தக்காரங்க கூட பிரச்சனை, இந்த பிரச்சனை, நிறைய விஷயங்கள் கிரியேட் ஆச்சு. எனக்கும் அவங்களுக்கும் பெருசா அடாப்ட் ஆகலை. நான் பேசுறது என்னோட மைண்ட் செட்டுக்கும் அவங்க மைண்ட் செட்டுக்கும் பேச முடியும். லெட்ஸே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு சொந்தக்காரங்க வந்து விக்டிம் பிளே பண்றாங்க. லெட்ஸே எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிற போல இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, பிகாஸ் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த நேரத்துல யார் கூட சண்டை போட்டாங்க. ஸோ யாருமே அவங்க கூட பேசல அப்படிங்கிறதுக்காக ஒரு விக்டிம் பிளே பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து இப்படி ஆகணும், எனக்கு இப்படிதான் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. பட் எனக்கு நல்லாவே தெரியும் why they are doing this kind of victim playing அப்படிங்கிறது. ஸோ விக்டிம் பிளே அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு கர்டசி பிளே பண்றது. லட்சே அவங்க என்ன பாவம் பார்க்கணும், நான் தான் இந்த இடத்துல ஒரு விக்டிம், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளே பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாரோட அட்டென்ஷன் அங்க கிட்ட போச்சு. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஒன்ட் கேர் அபவுட் தட், பிகாஸ் ஐ டெஃபினெட்லி நோ அவங்க விக்டிம் பிளே தான் பண்றாங்க. லெட்ஸே அவங்க வந்து ஒரு கர்டசி பிளே பண்றாங்க, சீக்கிங் எனக்கு ஒரு வேலிடேஷன் சீக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா இல்லை, ஓகே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஆக்சுவலி எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை, நான் ஒரு ஹியூமன் பீயிங்கா பரவாயில்ல. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க அவங்க பண்ற தப்புன்னு தெரிஞ்சும் அதே தப்பை திரும்பி திரும்பி பண்ணிட்டு ஒரு விக்டிம் பிளே வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்க குவாலிட்டியான பீப்புள் கிடையாது. அவங்க திரும்பி திரும்பி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அவங்க என்ன பாதுகாக்கணும், they just need to pamper அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் லைஃப்ல இருக்கிறத விட இந்த மாதிரி பீப்புள் லைஃப்ல ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெட்டருங்கதான் நான் யோசிப்பேன். நான் அதை தான் நான் அவங்ககிட்டயே தெளிவா சொன்னேன். பட் சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாமே இது வந்து ஹியூமன் நேச்சர் கிடையாது, ஓகே ஃபைன். பட் ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் முன்னாடிதான் உட்காந்து அந்த பர்சனை பத்தி காசிப் பண்றாங்க. ஓகே, பட் அவங்க நேர்ல வரும்போது அவங்கள வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஹேய் சூப்பர் அப்படின்னு. இஃப் தே ஆர் குவாலிட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு அவங்களுக்கு அடாப்ட் ஆகல. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. பட் போக போக எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், எஸ் பீப்புள் மே லைக் திஸ், அதுக்காக நான் அவங்க கூட போய் பேசணும் பழகணும் அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நான் என்னோட பவுண்டரிஸை சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டு நான் வெளியே வந்து இங்கிட்ட நிற்கும் போது பாத்தீங்கன்னா பீப்புள் ரெஸ்பெக்ட் மீ மோர் தேன் தட். நான் சும்மா போய் நைஸா அவங்க கிட்ட பரவாயில்ல என் சொந்தம் எனக்கு எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படிலாம் இல்லாம நான் விட்டு விலகி வந்து என்னோட பவுண்டரிஸ் இதுதான் அப்படிங்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த இடத்துல. This is what the thing actually you just need to have. இந்த அளவுக்கான ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கணும், இந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹேபிட்ஸ் மட்டும்தான். மார்னிங் மெடிடேஷன், கிராட்டிடியூட்ஸ், விஷுவலைசேஷன்ஸ் அண்ட் காமிங் மை நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாமே தான். ரீடிங் புக்ஸ், டேக்கிங் நாலேஜஸ், ஹெல்பிங் பீப்புள். ஸோ அதுக்காக நீங்க நான் பண்றதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரைட்? இந்த ஆன்சைட்டி தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மங்கி பிரெயின் கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்னன்னா பதட்டம், எல்லாத்துக்கும் பதட்டம், ஃபியூச்சரை பத்தி பயம். இதை பத்தி ஒரு தனியான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை நான் போடுறேன். பட் நீங்க இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ரைட்? ஸோ அப்போ நீங்க நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணல அப்படின்னா கம்பல்சரியா என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் டிசிஷன் மேக்கிங்க்கும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கும் பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ண போற ஒண்ணு. பட் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து நீங்க அதிகமா வெறியா இருக்கும் போது, அதிகமா பதட்டத்துல இருக்கும் போது, பயத்துல இருக்கும் போது ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. லெட்ஸே நீங்க பாருங்களேன், நீங்க உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தேவைப்படுன்னு நினைப்பீங்க. லெட்ஸே என்னோட லைஃப்ல நிறைய டைம் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேர்டுல நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஹேர்டுல ஃபேஸ் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து ரொம்ப போட்டு அதை பயங்கரமா ப்ரெஷர் பண்ணுவேன், ஐயோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் வேணும்னு. ஆனா அந்த விஷயம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
பட் ஒன்ஸ் ஓகே எனக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ வரட்டும், நான் என்னோட ஒர்க் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன தேடி வந்திருக்கு. உங்க லைஃப்ல இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நடந்திருக்கும். ஒரு விஷயத்த போட்டு ஓவரா ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் உங்களை விட்டு விலகி விலகி போகும். பட் ஓகே எனக்கு வேணும், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வர வேண்டிய இடத்துல வரும். பிகாஸ் என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே போய் சேஸ் 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 பண்ணணும்னு இல்லாம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காமா இருக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து நான் விஷுவலைஸ் பண்றதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல உங்க நர்வஸ் சிஸ்டம் காமா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட், எனக்கு வந்து இப்போ சாக்கோபார் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நான் சாக்கோபார் ஐஸ்கிரீம் போய் வாங்கணும், நான் அதை சாப்பிடணும், அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட இருக்கணும். ஸோ இவ்வளவு கிரைட்டீரியா இருக்கு ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு, சாரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. கரெக்டா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க என்ன வாங்கணும்னே தெரியாம இருந்தீங்கன்னா எப்படி அது உங்ககிட்ட வரும்? அப்ப என்ன வாங்கணுங்கிறது தெரியணும் இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஒரு $1 மில்லியன் ஆன்லைன் கோச்சிங் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க தான். அதுவும் முக்கியமா இந்த 20s என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்துலயும் வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லாம மோட்டிவேஷன் இல்லாம இருக்கிற பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு நான் அந்த ஸ்டேட்ல இருந்திருக்கேன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு வச்சுப்போம். எனக்கு இது தெரியுது, ஓகே நான் இந்த பக்கம் போறேன், என்னோட கிளைண்ட் யாருன்னு தெரியுது, நான் யார் அட்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. ஸோ அவங்க கிட்ட நான் வந்து டைரக்டா பேசுறேன். பட் நான் யார்கிட்ட பேசுறேன், எதுக்கு பேசுறேன்னே தெரியாம ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது என் ஃபியூச்சர் எங்க போகும்னு கேட்டா எங்க போகும்னே எனக்கே தெரியாது. ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கணும், அதுக்கான விஷயங்களை டெய்லி நம்ம ஸ்டெப் எடுக்கணும். மேபி லைஃப்ல சம்டைம்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் நடக்கலாம், சாவு வரலாம், மேபி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டேக் ஆஃப் எடுத்துக்கிற மாதிரி, சாரி லீவ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து பிரேக் தேவைப்படலாம், பேர்ன் அவுட் ஆகலாம். ஓகே, இந்த மாதிரி சமயங்கள்லாம் எக்ஸ்கியூசபிள் தான், ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஃபைன், எனக்கு வந்து ரெஸ்ட் தேவைங்க, எனக்கு வந்து இந்த டைம் தேவை, தப்பு கிடையாது. பட் ஆனா முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஒரு விஷயத்துல வந்து எது நமக்கு வேணுங்கிறதுல நம்ம முடிஞ்ச அளவு கிளாரிட்டியா இருக்கிறதுல, அதாவது 99% உங்களை வந்து நான் கிளாரிட்டியா இருக்க சொல்லவே மாட்டேன். 80% ஒரு கிளாரிட்டியா நான் இதுதான் பண்ண போறேன்னு பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு 10 விஷயத்த பேப்பர் எடுங்க, ஒரு 10 விஷயத்த எழுதுங்க. அந்த 10 விஷயத்துல எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறது மற்ற 10 விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்ப லெட்ஸ் ஓகே, இப்போ நான் வந்து ஒரு யூடியூபர் ஆகணும், இப்போ நான் வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும், நான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து ஜென்ரேட் பண்ணணும், நான் நிறைய பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து ஸ்கீ டைவிங் பண்ணணும், நான் வந்து டிராவல் பண்ணணும், நான் வந்து ஒரு பஞ்சி ஜம்பிங் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எழுதுறேன். இதுக்கெல்லாம் எனக்கு இந்த 10 கோல்ல எந்த கோலை நான் எந்த ஒரு கோலை நான் பண்ணா இந்த 10 கோலை என்னால் அடைய முடியும்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒர்க் அந்த என்டர்பிரனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் ப்ராப்பரா பண்ணும்போது ஐ எம் நாட் அ யூடியூபர், ஐ எம் an entrepreneur. ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்றவங்க என்டர்பிரனர்ஸ். யூடியூபர் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ஓகே என்டர்டைன்மெண்ட்டும் போடலாம், எஜுகேஷன் போடலாம், பட் என்டர்பிரனர்ங்கிறது வேற. ஸோ என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் எனக்கு வந்து ஒரு கோச் பண்ணணும், எனக்கு வந்து கோச் ஆகணும், எனக்கு வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ திஸ் இஸ் வாட் த திங் ஆக்சுவலி ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட், ரைட்? ஸோ அந்த 10 விஷயத்துல ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்க, அது அடுத்த ஒரு 20 to 30 டேஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எது உங்களுக்கு வரும் வராதுன்னு தெரியும். உங்களோட 20s வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஸோ 30s நீங்க கஷ்டப்பட வேண்டாம். தெளிவா சொல்ற விஷயம் தான். 30s மில்லியனர் ஆகணும் அப்படின்னா 20s நீங்க நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு IPS IAS ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற எமோஷனல் மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்க எத்தனை தடவை எக்ஸாம் எழுதினாலும் நீங்க ஃபெயில் தான் ஆவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பில்லியனர் ஆகணும், பிசினஸ் மேன் ஆகணும், இல்லை நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் சூப்பரான ஒரு பர்சனா பவர்ஃபுல் பர்சனா மாறணும் அப்படின்னா என்ன மாதிரி கீழே லிங்க் இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, நான் உங்களை கைட் பண்றேன், ரைட்? பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா டிசிப்ளின்டா இல்ல வந்து ஒரு அட்ராக்டபிள் ஒரு பர்சனா மாறணும் அப்படின்னா அதுக்கேற்ற அடித்தளங்களை நீங்க பண்ணி பேஸ்மெண்ட்டை நீங்க பண்ணிதான் ஆகணும். எமோஷனல் மெச்சூரிட்டி, உங்களை நீங்க ட்ராமாஸை ஹீல் பண்றது, ஆன்சைட்டி ஹீல் பண்றது எல்லாம் பண்ணிதான் ஆகணும். உங்களோட ஹேபிட்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிதான் ஆகணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, ஒரு சிலருக்கு மேபி அது கிடைக்கலாம், மேபி அது அவங்களோட பேக்ரவுண்டு இல்லை அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் இருக்கலாம். பட் ஒரு சில சமயங்கள்ல நம்ம ஒரு சில விஷயத்த ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். எத்தனை தடவை தோத்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு பேம்பு இருக்குல்ல, அந்த பேம்புவோட சீட் வந்து போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
1 வருஷம் ஆகுமா, முளைக்காதான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏன்டா அதை போட்டு இப்படி நோண்டிட்டு, தேவையே இல்லடா அதை தூக்கி போட்டுறான்னு கேட்க மாட்டாராம். திரும்பி 2வது வருஷம் ஆகுமா முளைக்காதான், 3வது வருஷம் ஆகுமா முளைக்காதான், 4வது வருஷம் ஆகுமா முளைக்காதான், 5வது வருஷம் 6வது வருஷத்துல பயங்கரமா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு growth இருக்குமா, ரொம்ப டக்குன்னு உடனே பெருசா வளர்ந்து நிக்குமா. அந்த மாதிரிதான் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது டார்க் ஃபேஸ்ல தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. பட் இருந்தாலும் ஓட ஸ்டார்ட் பண்ணும் என்ன மாதிரி. அதை விட்டுட்டு எனக்கு ரிசல்ட் வந்தாதான் நான் பண்ணுவேன். நான் 2 months பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கொஸ்டின் கேளுங்க, முழு மனசோட நீங்க பண்ணீங்களா? உங்களால முடிஞ்ச எஃபர்ட்டா போட்டீங்களா? இப்போ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு டோபமைன் டீடாக்ஸ்ல நான் உங்களுக்கு இருக்க சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுல இருக்கேன், அதனால நான் உங்களை இருக்க சொல்றேன். நான் அதுல இல்லாம தம்பி நீ இதெல்லாம் பண்ணுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? மாட்டீங்க. அதே மாதிரிதான் நீங்களும் யோசிக்கணும். நீங்க ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ் எக்ஸாம்க்கோ உட்காந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு எழுதுறவங்களோ இல்ல அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதை பண்ணணும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னா அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நான் அதை விட்டுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன், இல்ல கொஞ்ச நேரம் ஸ்க்ரால் பண்றேன். ஏன்னா நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற நிறைய பேரை பார்ப்பேன். அந்த பார்க்ல எல்லாம் உட்காந்துட்டு இந்த கையில போனு இப்படி 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 படிச்சுட்டே எப்படி முடியும், எப்படி மண்டையில நிற்கும்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க எத்தனை தடவை எக்ஸாம் எழுதுறனாலும் ஃபெயில் தான் ஆவீங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இருக்காது நீங்க படிக்கிறதுக்கு, இல்ல நீங்க வந்து ஒரு அனலிட்டிக்கலா யோசிக்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துல பவர் ரொம்ப அதிகம். மென்டல் எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகம். யூசி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 100 பிரெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் வந்து பாத்ரூம் போற, ஈவினிங் போய் தூங்குற வரைக்கும் நீங்க வந்து போனை மட்டுமே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அட்டென்ஷன் வந்து படிப்புல இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் தான் ஆவீங்க உங்களோட எக்ஸாம்ஸ்ல. நான் பெட் கட்டுறேன் இந்த விஷயத்த. அப்படி மேபி தப்பி தவிர ஏதோ ஒரு லக்ல, நான் லக்க நம்ப மாட்டேன், பட் மேபி லக்ல உங்களுக்கு கிடைச்சா கூட அதை சஸ்டெயினபிளா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது, அதை பீஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்கு தெரியாது. எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டா, ஆன்சைட்டியா, டிப்ரெஷனோடய ஒரு ஒர்க்கை பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு மூட்டை தூக்குற வேலை செஞ்சா கூட அது ரொம்ப காமன் பீஸா பண்ணணும்னு நான் நினைப்பேன். சுத்தி இருக்கிறவன் எப்படி இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன், அவன் என்ன ரஷ் பண்ணா கூட நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த நான் பண்ண ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, நான் ஒரு 10 விஷயத்த வந்து எழுதுறேன். அந்த 10 விஷயத்துல 3 விஷயத்த சூஸ் பண்ணேன். அந்த 3 விஷயங்களும் இல்ல அந்த ஒரு விஷயம் எது என்னோட லைஃப்ல அந்த 10 விஷயத்த அடையிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்வேன். ஸோ just have this in your mindset, right? So if you need my coaching, கீழே 30 to 40 months ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். உங்க லைஃப்ல என்ன பண்ணனே தெரியல, இதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளாரிட்டி இல்லை அப்படின்னா I will help you, right? So be strong, stay positive. This is KJ. I will see you in this video. Thank you for watching.